கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதியில் அடுத்த பாடலில் சொல்கிறாரு, ஒருத்தியை ஒன்றும் இலா என் மனத்திலும் உவந்து தன்னை இருத்தியை வெண் கமலத்தீருப்பாளை எண்ணெண் கலைதோய் கருத்தியை ஐம்புலனும் கலங்காமல் கருத்தையெல்லாம் திருத்தியை யான் மறவேன் திசை நான்முகன் தேவியையே அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு ஒப்புமை கூற முடியாதவளே அன்னையே, பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளே, வெற்றிடமாகவும் சிறப்புமிக்க ஏதும் இல்லாமல் இருந்த என் மனத்தில் விருப்பம் கொண்டு தானாக வந்து அமர்ந்திருப்பவளே, வெண்மை நிறமான தாமரை மலரில் எழுந்தருளி 64 கலைகளுக்கும் தோற்றக் காரணமாய் தாயாய் இருக்கின்றவளே, மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் 5 புலன்களின் வழியாக சென்று உலக இன்பங்களில் விழுந்து துன்பங்களை அனுபவிக்காமல் நான் அழிந்து போகாமல் என்னை நல்வழிப்படுத்திய பிரம்மனின் மனைவியான கலைவாணியை நான் என்றும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கலைமகள் புலன்களை அடக்கி நல்வழி காட்டக்கூடியவள். மெய்வாய் கண்மூக்கு செவியனும் 5 புலன்களும் துன்பத்தின் திறந்த வாசல்கள், வெளியில் தெரியக்கூடிய திறந்த வாசல்கள். அதன் வழி சென்றால் துன்பமே மிஞ்சும். கலைமகளின் அருள் துன்ப வாசலை அடைத்து ஸ்வர்க்க உலகிற்கான வழியை காட்டும். அவள் அருளிலும் சிறந்தது எதுவும் இல்லை. அவளே நினைவாக இருக்கும்போது மறப்பது எப்படி அப்படின்னு சொல்கிறார். இந்த 5 பொறிகளும் எல்லாரையும் தன் வயப்படுத்தி இழுத்து கூட்டிகிட்டு போய் அந்த மனம் என்ன செய்யும்? இந்த கண்ணு பார்க்குது பாரு, அது வேணும், அதை அடையணும், அதுக்காக போராடணும், அதுக்காக வாழ்நாள் முழுசும் செலவழித்தாலும் பரவாயில்ல, உழைப்பெல்லாம் போட்டாலும் பரவாயில்ல, அதிலேயே கொண்டு போக வைக்கும். அதே மாதிரி ஒன்று ஆசைப்படுது அப்படின்னா, எது இந்த பொறிகள் வழியால் நம்ம எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, எதை நுகர்றோமோ, எதை பேசுகிறோமோ, அதை செயல்படுத்துறதுக்காக இந்த உடம்பையும் வாழ்நாளையும் பொருளையும் உழைப்பையும் தன் வழிப்படுத்தி நம்மளை இழுத்து கூட்டிகிட்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த 5 பொறிகள். அதை அடக்கணும்னா ஒரே வழி அறிவு இருக்கணும். நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்யணும் அப்படின்ற அறிவு இருக்கிறவங்களால் மட்டும்தானே பொறிப்புலன்களை அடக்கிக்க முடியும். அதனால் இந்த 5 பொறிகளை அடக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? கலைவாணி சரஸ்வதி தேவியோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பொறிப்புலன்களை அடக்க முடியும். அதனால் அவளோட அருளை பற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தியை என்றும் ஒன்றுமிலா என் மனத்திலும் வந்து